வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும். தகுதி தேர்வில் வெற்றி பெற்று காத்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கவும் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 52,123 பேருக்கு பாதிப்பு. 16 லட்சத்தை தாண்டிய கொரோனா பாதிப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று 493 பேருக்கு கொரோனா தொற்று. இதுவரை 244 பேர் உயிரிழப்பு. சென்னையில் ஈவு இரக்கமின்றி காவு வாங்கும் கொரோனா. இன்று மட்டும் 22 பேர் உயிரிழந்த பரிதாபம். வனத்துறையினரால் அழைத்துச் செல்லப்பட்ட விவசாயி அணைக்கரை முத்துவின் உடலை மறுகூராய்வு செய்ய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தங்கம் விலை சவரன் 41,000 நெருங்குகிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 224 ரூபாய் உயர்வு. கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறையில் பேரறிஞர் அண்ணா சிலை அவமதிப்பு. சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தல். ஆகஸ்ட் மாத ரேஷன் பொருட்களுக்கு 1, 3, 4 தேதிகளில் டோக்கன் விநியோகம். நாள் ஒன்றுக்கு 225 குடும்ப அட்டைகளுக்கு மிகாமல் பொருட்களை வழங்க தமிழக அரசு உத்தரவு. கேரள தங்க கடத்தல் விவகாரம். தமிழகத்தில் விசாரணை நடத்த என்ஐஏ அதிகாரிகள் திட்டம். மகாராஷ்டிராவில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரிப்பு. ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை விரைந்து நிரப்புவதுடன் அதில் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று காத்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கிட வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று காத்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கினால் அரசாங்கத்தை நம்பி படித்து ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு நியாயம் செய்வதாக அமையும் என தெரிவித்துள்ளார். 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற சுமார் 1 லட்சம் பேருக்கு இன்னும் பணி வழங்கப்படாத நிலையில் அவர்கள் பெற்ற 7 ஆண்டுகளுக்கான தகுதி சான்றிதழை ஆயுட்காலமாக மாற்றி தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பேராசிரியர் பணிக்கான SLET, NET போன்ற தகுதி தேர்வுகளின் சான்றிதழ் ஆயுள் முழுமைக்கும் செல்லுபடியாவதைப் போல இதனையும் மாற்றி அமைத்திட வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.
புறம்போக்கு நில ஆக்கிரமிப்பு மீது நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிறுமலரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சிறுமலர், விவரம் என்ன, பதிவு பண்ணுங்க. இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஓடை புறம்போக்கு நில ஆக்கிரமிப்பு மீது நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிறுமலரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சிறுமலர், விவரம் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் கார்த்திகா. தருமபுரி மாவட்டம் சின்னமாசாவடியில் உள்ள ஒரு ஓடை புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருகின்றனர். இதை மீட்க வேண்டும் என்று கடந்த ஜூன் மாதம் தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடம் கலையரசி என்பவர் மனு அளித்திருக்கிறார். ஆனால் அந்த மனு தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே ஓடை புறம்போக்கு இளங்கலை உள்ள ஆக்கிரமிப்பு அரசு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தர்மபுரியை சேர்ந்த கலையரசி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் MM சுந்தரேஷ் மற்றும் ஹேமலதா அடங்கிய அமர்வு வந்தது. விசாரித்த நீதிபதிகள் முழுவதும் ஓடை அதிக அளவில் ஆக்கிரமிப்பு நடத்துவதாகவும் தினசரி நாளிதழ்களில் செய்தி வருகின்றனர். இந்த ஆக்கிரமிப்புகளை கண்டுகொள்ளாத அதிகாரிகள் மீது ஏன் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அரசு கேள்வி எழுப்பினர். மேலும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்க தனி அமைச்சகம் ஏன் அமைக்கக்கூடாது எனவும் தமிழக அரசு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு தொடர்பாக நீதிமன்றம் பல உத்தரவு பிறப்பித்தும் ஏன் தமிழக அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நிலத்தடி நீர் அதிக அளவில் சுரண்டல் நடப்பதற்கு காரணம் அரசு அதிகாரிகள் தான் என்றும் இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் உள்துறை மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ஆகியோரை தாமாக முன்வந்து இந்த வழக்கில் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பான அறிக்கையை 4 வாரத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறார்கள். கார்த்திகா, தகவல்களுக்கு நன்றி சிறுமலர். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறையில் பேரறிஞர் அண்ணா சிலை மீது காவி துண்டு தொங்கவிடப்பட்ட சம்பவத்தால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. குளித்துறை சந்திப்பு பகுதியில் பேரறிஞர் அண்ணா சிலை அமைந்துள்ளது. மக்கள் நடமாட்டம் அதிகம் நிறைந்த இந்த பகுதியில் அமைந்துள்ள அண்ணா சிலை மீது மர்ம நபர்கள் சிலர் காவி துணியை போட்டுவிட்டு சென்றுள்ளனர். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் இச்செயலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கத்தின் விலை இன்றும் புதிய உச்சம் தொட்டுள்ளது. சவரனுக்கு 224 ரூபாய் அதிகரித்து 40,824 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை கடந்த சில தினங்களாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 28 ரூபாய் அதிகரித்து 5,103 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 224 ரூபாய் உயர்ந்து 40,824 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் சவரன் 42,848 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 71 ரூபாய் 20 காசுகளுக்கும் 1 கிலோ 71,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காரணமின்றி யாரையும் கைது செய்யக்கூடாது என காவல்துறையினருக்கு டிஜிபி திரு திரிபாதி அறிவுறுத்தியுள்ளார்.
இது தொடர்பாக அனைத்து மாநகர காவல் ஆணையர்கள், மாவட்ட எஸ்பிக்களுக்கு டிஜிபி திரு திரிபாதி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் 7 அல்லது அதற்கு குறைவான ஆண்டு சிறை தண்டனை உள்ள குற்ற வழக்குகளில் தகுந்த ஏற்புடைய காரணமின்றி யாரையும் கைது செய்யக்கூடாது என அறிவித்துள்ளார். புலன் விசாரணை அதிகாரி முதலில் குற்றத்தன்மையை ஆராய்ந்து கைது செய்ய வேண்டியதன் அவசியத்தை முதலில் எழுத்து மூலம் பதிவு செய்ய வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். அவ்வாறு செய்யாத புலன் விசாரணை அதிகாரி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்றும் டிஜிபி திரு திரிபாதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் இன்று ஒரே நாளில் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் கொரோனாவிற்கு பலியாவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் இன்று மட்டும் 22 பேர் கொரோனாவிற்கு பலியாகியுள்ளனர். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 5 பேரும், ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் 4 பேரும், கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3 பேரும், ஸ்டான்லி மருத்துவமனையில் 2 தனியார் மருத்துவமனைகளில் 8 பேரும் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடமிருந்து இதுவரை 19,17,55,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கை மீறியதாக தமிழகம் முழுவதும் கடந்த 130 நாட்களில் 9,19,186 பேரை போலீசார் கைது செய்து ஜாமீனில் விடுவித்துள்ளனர். 8,35,435 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 6,57,684 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடம் 19,17,55,728 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. தென் சென்னை, கடலூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு புதிய நிர்வாகிகளை கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நியமித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளராக கழக தேர்தல் பிரிவு செயலாளர் திரு ஜி செந்தமிழனும், கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளராக திரு வி.எம். சூரியமூர்த்தியும், கழக அம்மா பேரவை துணைச் செயலாளராக திரு விருகை டி.எஸ். கண்ணனும் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடலூர் கிழக்கு மற்றும் வடக்கு மாவட்டங்கள் 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடலூர் வடக்கு மாவட்டம், கடலூர் கிழக்கு மாவட்டம் மற்றும் கடலூர் மத்திய மாவட்டம் என பிரிக்கப்படுவதாக திரு டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளராக திரு அக்ரி பி முருகேசனும், கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக ஆடிட்டர் திரு என் சுந்தரமூர்த்தியும், கடலூர் மத்திய மாவட்ட கழக செயலாளராக டாக்டர் ஏ.பி.ஆர். பக்தரட்சகனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் வடக்கு மாவட்டம் ராசிபுரம், வெண்ணந்தூர், நாமகிரிப்பேட்டை ஒன்றியங்கள் பிரிக்கப்பட்டு நாமக்கல் வடக்கு மாவட்டத்திற்கு கழக நிர்வாகிகள், ஒன்றிய, நகர, பேரூராட்சிகளுக்கு செயலாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவாரூர், திருநெல்வேலி புறநகர் வடக்கு, தேனி மாவட்ட ஊராட்சி மற்றும் வார்டு கழக செயலாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாக கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 52,123 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதுடன் 775 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகையே ஆட்டிப்படைக்கும் கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் பரவி வருகிறது. மத்திய சுகாதாரத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 15,83,792 பேர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத அளவில் கடந்த 24 மணி நேரத்தில் 52,123 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதுடன் 775 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 34,968 அதிகரித்துள்ளது. கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 10,20,582 பேர் குணமடைந்துள்ளனர் என்றும், நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 5,28,242 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்தியாவில் இதுவரை 1,81,90,382 கொரோனா மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 4,46,642 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் ICMR கூறியுள்ளது.
தென்காசியில் உயிரிழந்த விவசாயி அணைக்கரை முத்துவின் உடலை மறுபிரேத பரிசோதனை செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் அணைக்கரையைச் சேர்ந்த விவசாயி முத்து வனத்துறையினரின் விசாரணையின் போது உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இச்சம்பவம் தொடர்பான வழக்கில் அணைக்கரை முத்துவின் உடலை விதிமுறைகளுக்கு மாறாக இரவு நேரத்தில் உடற்கூறாய்வு செய்தது ஏன் என்று ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி திரு பொங்கியப்பன் அமர்வின் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. முத்துவின் உடலை நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தடய அறிவியல் துறை தலைவர், தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தடய அறிவியல் துறை தலைவர் அடங்கிய குழு மீண்டும் மறு உடற்கூறாய்வு செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். ஆகஸ்ட் மாதத்திற்கான ரேஷன் பொருட்களுக்கான டோக்கன் 1, 3, 4 ஆகிய தேதிகளில் வீடுகள் தோறும் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பரவலை அடுத்து ரேஷன் கடைகளில் விலையில்லா பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இம்மாதம் நாள்தோறும் 225 குடும்ப அட்டைகளுக்கு மிகாமல் பொருட்களை வழங்க ரேஷன் ஊழியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. டோக்கனில் குறிப்பிடாத நேரத்தில் பொருள் வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர் சார்பாக ஒருவர் மட்டுமே பொருட்கள் வாங்க வர வேண்டும் என்றும், வரும் 7ஆம் தேதி விடுமுறை தினமாக இருக்காது என்றும், அதற்கு மாற்றாக விடுமுறை வேறொரு நாளில் அறிவிக்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இனிவரும் நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக தற்போது காண்போம். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கிணத்துக்கடவு தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் கோவை சுந்தராபுரத்தில் உள்ள கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட செயலாளர் ரோகிணி கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவீரன் வீரன் சின்னமலை வீர வணக்க நாளை நடத்துவது, புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நகராட்சி ஆணையர் திருமலைவாசன் மற்றும் சுகாதார ஆய்வாளர் பிரபாகரன் ஆகியோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நகராட்சி அலுவலகம் பூட்டப்பட்டு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நகராட்சி அலுவலகம் முழுவதும் கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டது. மறு உத்தரவு வரும் வரை நகராட்சி அலுவலகம் திறக்கப்படாது என திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று 493 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய நிலவரப்படி மாவட்டத்தின் மொத்த பாதிப்பு 13,841 இருந்தது. இந்நிலையில் இன்று மேலும் 493 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதால் பாதிப்பு எண்ணிக்கை 14,334 அதிகரித்துள்ளது. இதில் 9,900 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 3,699 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 244 பேர் உயிரிழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பால் இன்று ஒரே நாளில் 5 பேர் உயிரிழந்திருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மாவட்டத்தில் பலி எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. இன்று மேலும் 316 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6,591 அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் 8 மணி நேர வேலை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்ற தொழிலாளர்கள் போராட்டத்தின் போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு தொழிற்சங்கங்கள் சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் நினைவு சின்னம் அருகே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் ஏஐடியுசி, சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர், இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் பவித்ரோற்சவம் நடைபெற்றது. ஏகாம்பரநாதர் ஏலவார் குழலி அம்மன் உற்சவ மூர்த்திகளுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கோவில் உற்சவ மண்டபத்தில் நடைபெற்ற பவித்ரோற்சவத்தில் சிவாச்சாரியார்கள் மற்றும் கோவில் அர்ச்சகர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர்.
சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் அதிகபட்சமாக கோடம்பாக்கத்தில் 1734 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வார காலமாக சென்னையில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. மாநகராட்சி இன்று வெளியிட்டுள்ள தகவலின்படி 97,575 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் 12,735 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 82,764 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் 2,076 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மொத்தமுள்ள 15 மண்டலங்களில் அதிகபட்சமாக கோடம்பாக்கம் மண்டலத்தில் 1,734 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அண்ணா நகர் மண்டலத்தில் 1,453 பேருக்கும், அடையாற்றில் 1,194 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அம்பத்தூரில் 1,198 பேரும், திருவிக நகரில் 1,137 பேரும், தேனாம்பேட்டையில் 1,013 பேரும் சிகிச்சை பெறுகின்றனர். வளசரவாக்கத்தில் 937 பேருக்கும், ராயபுரத்தில் 806 பேருக்கும், தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 602 பேருக்கும், ஆலந்தூரில் 578 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாதவரம் மண்டலத்தில் 578 பேரும், பெருங்குடியில் 502 பேரும், திருவொற்றியூரில் 398 பேரும், சோழிங்கநல்லூரில் 399 பேரும், மணலியில் 132 பேரும் கொரோனா பாதிப்பில் இருந்து மீள சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் தூக்கநாயக்கன்பாளையம் வனச்சரகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் யானை தந்தங்களை கடத்திய 4 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட டிஎன் பாளையம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் யானை, காட்டெருமை மற்றும் புலிகள் என ஏராளமான வன விலங்குகள் உள்ளன. புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட பின்னர் வெளியாட்கள் வனப்பகுதிக்குள் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கணக்கம்பாளையம் பிரிவில் டிஎன் பாளையம் வனச்சரகர் திரு கணேசன் பாண்டியன் தலைமையில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக 2 இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களை சோதனை செய்தபோது அவர்களிடம் 2 யானை தந்தங்கள் இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களை கைது செய்த வனத்துறையினர் அவர்களிடம் இருந்த 5 அடி நீளமுள்ள 2 யானை தந்தங்களையும் 2 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு வெட்டி எடுக்கப்பட்ட யானை தந்தங்களை விற்பனை செய்ய எடுத்து சென்றபோது பிடிபட்டது தெரியவந்தது. கொடைக்கானல் அருகே உள்ள மலை கிராமத்தில் சினிமா பாணியில் பட்டா மாறுதல் செய்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் மலைக்கு உட்பட்ட இயற்கை சூழ்ந்த எழில் கொஞ்சும் மலை கிராமம் பெரும் பள்ளம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் மந்திரியார் தனக்கு சொந்தமான நிலத்தை கடந்த 1971ஆம் ஆண்டு அரசுக்கு தானமாக கொடுத்துள்ளார். அதன்பின் அரசு மற்றும் பொதுமக்களின் நிதி உதவியுடன் இங்கு ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி கட்டப்பட்டு தற்போது வரை இப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆளும் கட்சி பிரமுகரும் வடக்கவுஞ்சி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 3வது வார்டு கவுன்சிலருமான திரு பிறை சொக்கர் பாலாஜி என்பவர் போலி ஆவணங்களை தயாரித்து இந்த அரசு ஆரம்ப பள்ளியை தனது பெயருக்கு பட்டா மாறுதல் செய்து அபகரித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அனைத்து துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வடகவஞ்சி ஊராட்சியில் 3வது வார்டு மெம்பராக இருக்கிற பாலாஜி பேரில் வரதம்மாள்னு இருக்கிற பட்டா பேரை அடிச்சுட்டு பாலாஜிங்கிற பேரில் அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஏன்னு கேட்டேன். இது கோர்ட் ஆர்டரை வச்சு நாங்கள் போட்டோம் அப்படின்னாங்க. இது தப்புங்க, எங்ககிட்ட ரெக்கார்டெல்லாம் கரெக்டாக இருக்குது, எழுதி கொடுத்த ரெக்கார்டு முதற்கொண்டு இருக்குது, அவங்க வாரிசுகள்லாம் இன்னும் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுபடியும் இது எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை எங்களுக்கு சரியா. எங்கள் ஸ்கூலை காப்பாற்றி கொடுக்கணும். அப்புறம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து படிக்கிறோம், பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க. அவங்க வரும்போது இந்த பட்டா மாறுதல் பண்ண மெம்பர் எங்கள் குழந்தைகளை விரட்டிகிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடத்தை இடித்து போடுவேன், நீங்கள் ஸ்கூலுக்கு போகக்கூடாது, இது எம்பேரில் பட்டா இருக்குது அப்படின்னு. இதுக்கு தகுந்த நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும். மக்களுடைய நலத்துக்காக வேண்டியும் குழந்தைகளுக்காக கல்விக்காக வேண்டியும் இந்த இடத்த ஃபுல்லாக தானம் கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் விஓ கண்ணனுங்கிறவனை வச்சு சொக்கர் பாலாஜிங்கிறவன் 3வது வார்டு
மெம்பராக இருக்கிறான் ஏடிஎம்கேல. இப்போ அவன் வந்து இதை போலியான ஆவணங்கள் மூலம் பட்டா போட்டு அவன் பேருக்கு மாறுதல் பண்ணி கொடுத்துருக்குறான். அப்படி இருக்கிற இதில் இப்போ பள்ளிக்கூடம் வர குழந்தைகளை மிரட்டிட்டு இது எனக்கு கட்டுப்பட்ட இடம், யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுறான். அதுபோல் ஆதிவாசி பிள்ளைகளும் இங்கே தான் படிக்கிறாங்க. அவங்களையும் வந்து இங்கே யாருமே அனுமதிக்க மாட்டேன், இப்போ பள்ளிக்கூடம் என்னோடய கண்ட்ரோலில் இருக்குது, அதனால் யாரும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களையும் மிரட்டிட்டு இருக்கிறான். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் 200 ஏக்கரில் பீன்ஸ் விளைச்சல் அமோகமாக இருந்தும் உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். தாளவாடியை அடுத்த ஆசனூர் மலைப்பகுதியில் அதிக அளவில் பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கு பீன்ஸ், முள்ளங்கி, முட்டைக்கோஸ், காலிஃபிளவர் உள்ளிட்ட காய்கறி பயிர்கள் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. தற்பொழுது ஆசனூர், மாவள்ளம், கோட்டாடை, தேவர்நத்தம், குளியடா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் சுமார் 200 ஏக்கரில் பீன்ஸ் பயிரிடப்பட்டுள்ளது. 3 மாத பயிரான பீன்ஸ் நல்ல விளைச்சலுக்கு பிறகு தற்போது அறுவடை பணிகள் துவங்கியுள்ளன. தற்பொழுது பீன்ஸ் விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இதனால் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நிலையான விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மலை கிராமங்களில் உள்ள விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட நம்ம ஆசனூர், கோட்டடா, மாவாளா எல்லாம் பார்த்தங்க ஒரு 200 ஏக்கருக்கு மேலே பீமிஸ் இருக்குங்க. சாதா பீமிஸு, புசு பீமிஸுங்க, அது போக பீட்ரூட்டு எல்லாம் காட்டிலலாம் விளைச்சல் நல்லா வந்திருக்குங்க. நம்மளுக்கு ரேட் அமையலைங்க. இந்த கொரோனானால பார்ட்டிக்கு வந்தாலும் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் நாங்கள் கொடுக்கணுங்க. ஆளுகளுக்கு கூலி 200 கொடுத்துங்க, அவங்க சொல்கிற ரேட் கொடுத்தா நம்மளுக்கு கட்டுவழி ஆகிறது இல்லைங்க. அதை வைக்க முடியாதுங்க, வச்சாலும் முத்திருங்க காய், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. தங்க கடத்தல் விவகாரத்தில் கேரளாவில் சிக்கிய கும்பலுக்கும் திருச்சி விமான நிலையத்தில் தங்க கடத்தலில் ஈடுபட்ட சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் பயணிகளுக்கும் தொடர்பு உள்ளதா என என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள தங்க கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் கடத்தல் தங்கங்களை திருச்சி மற்றும் மகாராஷ்டிர மாநில நகைக்கடை அதிபர்களிடம் விற்பனை செய்ததாக கிடைத்த தகவலின் பேரில் திருச்சியைச் சேர்ந்த 6 பேரிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் கடந்த ஆண்டு கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் சுங்கத்துறையினர் இடமாற்றம் செய்யப்பட்டதுடன் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். எனவே கேரளா தங்க கடத்தல் கும்பலுக்கும் திருச்சி விமான நிலையத்தில் தங்க கடத்தல் வழக்கில் கைதானவர்களுக்கும் தொடர்பு உள்ளதா என்று என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர் மழையால் நெல்லை மாவட்ட அணைகள் மற்றும் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் பலத்த மழை பெய்து வருவதால் பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 143 அடி கொள்ளளவு கொண்ட பாபநாசம் அணையில் இன்று 56.60 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. 156 அடி கொள்ளளவு கொண்ட சேர்வலாறு அணையில் 72.83 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. 118 அடி கொள்ளளவு கொண்ட மணிமுத்தாறு அணையிலும் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. வடக்கு பச்சையாறு, நம்பியாறு, கொடுமுடியாறு உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்துள்ளது. இதேபோல் தென்காசி மாவட்டத்தில் கடாநதி அணை, ராமநதி, கருப்பா நதி, குண்டாறு, அடவிநயினார் உள்ளிட்ட அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குண்டாறு அணையில் நீர்மட்டம் மொத்த கொள்ளளவான 36.10 அடியை எட்டியுள்ளது. மேலும் குற்றாலத்தில் மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று இரவு விடிய விடிய ஒரு சில இடங்களில் கனமழையும் மற்ற இடங்களில் பரவலான மழையும் பெய்தது. நாகர்கோவில் உட்பட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் பரவலான மழை பெய்தது. இதனால் முக்கிய அணைகளில் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வருகிறது. கடற்கரை பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசி வருவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.